வாழை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராம வேளாண்மையாளர் என் செல்வகுமார் அவர்கள் தரும் யோசனைகள். தேனி மாவட்டம் வந்து இந்தியாவில் இருக்க 500 மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை மாவட்டம் அப்படிங்கிற முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முற்போக்கு வாழை விவசாயத்துக்குன்னே பனானா பவுல்னு சொல்கிற அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக உயர் தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சி கண்டு நிறையா நவீன உத்திகளில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை நிறையா உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கு. உலகின் எந்த மூலையிலையும் வருஷம் 365 நாளும் இப்படி முதல் தரமான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு இணையான கண்டெய்னர் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அதனுடைய உள்கட்ட அமைப்பையும் இந்த மாவட்டத்தில் ஒரு 15,000 ஹெக்டர் மேலேயே இருக்கும். 15,000 ஹெக்டர்னு அசுர வளர்ச்சி கண்டிருக்கு. வந்து 1,500 ஹெக்டராக இருந்தது. கடந்த 10 ஆண்டில் பல்கி பெருகி 15,000 ஹெக்டர் இன்னமும் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துக்கும் வளர்ச்சி விகிதத்தில் அதிகரித்து நிறையா நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை உலகின் பிற பகுதிகளுக்கு எடுத்து போயிருக்கு. இங்கே வந்து வருஷம் 365 நாளும் நீங்கள் பார்க்குற ரெட் பனானா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இதே பிரீமியம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு இணையான அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே இந்த மாவட்டத்தில் கண்டெய்னருக்கு கொண்டாந்தால் சரக்கு எடுக்கிற அளவுக்கு உள்கட்ட அமைப்போட இந்த எக்ஸ்போர்ட்டு பேக் ஹவுஸு அந்த எல்லா இடங்கள்லையும் இந்த கமாடிட்டி முதல் தரமான கமாடிட்டி கிடைக்குங்கிறாப்புல இதனுடைய அளவு உற்பத்தி அளவு அதிகரிச்சிருக்கு. ஜீனேன்னு ஒரு வெரைட்டி இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி அதுவுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது இல்லாமல் மல்டி வெரைட்டி அதான் இந்த ஜனதா லோடுன்னு சொல்லுவாங்க. எல்லா வெரைட்டிலையும் சேர்ந்து கலந்த லோடு கேரளாவுக்கும் தமிழகத்தின் 30 மாவட்டங்களுக்கும் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் வெஹிக்கிள் அதுக்குன்னு தனித்தனியான வாகனங்கள் அமைப்பில் இங்கேருந்தே ஃபார்ம் கேட்லேருந்தே டெலிவரி ஆகிட்டு இருக்கு. கேரளாவில் 30 மாவட்டத்துக்கு விநியோகம் பண்ணுறோம். தமிழகத்துக்கும் கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட்டுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் அந்த இப்போ ஒரு 10 ஏஜென்சி வந்து நெட்வொர்க் பண்ணி மொத்த பர்ச்சேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதனுடைய 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி, தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் சரி, அவங்களுடைய நவீனமான தொழில்நுட்பங்களை பூரா அதாவது வந்து கன்வென்ஷனலில் நம்மளாவும் அனுமானத்தில் எந்த ஒரு அளவுகோல் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த போன ஜென்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து அந்த சரியான டயத்தில் சரியான தொழில்நுட்பத்தை அறிவியல் பூர்வமான அணுகுமுறையில் துல்லிதமாக எச்சுக்கமில்லாத பெட்டிகேஷன் இரிகேஷன் அந்த பிளான்ட்டுக்கு இப்போ ஒரு டெய்லி என்ன டெய்லி தேவை இருக்கோ அந்த சரியான தேவையை சரியான விகிதத்தில் கொடுத்து இதை கரெக்டாக கொண்டாந்து லாபகரமான பயிராக கொண்டாந்து நிறுத்துகிற அளவுக்கு அதாவது வந்து ஆவரேஜாக படிப்பில் சுமாராக படித்த விவசாயி கூட அதை பக்கத்தில் இருக்க விவசாயியை பார்த்து இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த மாவட்டத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்வேறு திட்டங்கள் அந்த ஜிஐபி திட்டம் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸு இந்த நன்னெறி வேளாண்மைன்னு சொல்லுவாங்க, இந்த ஆத்மா திட்டம் பெரிய பெரிய திட்டங்களெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தி இந்த அப்பர் வைகை ப்ரொஜெக்டு எல்லாத்துலேயுமே உலக வங்கி நிதியை பூரா நல்ல பர்பஸுக்கு உபயோகப்படுத்தி இது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி இப்போ நல்ல நிலைக்கு கொண்டாந்துருக்காங்க. உலகின் எந்த மூலையிலையும் முதல் தரமான பொருளை வருஷமெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் 500 மாவட்டத்தில் இது முதல் மாவட்டமாக திகழ்ந்துங்கிறதுல நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். இது வந்து உயர் தொழில்நுட்பத்தில் இந்த ஹெல்த்தியர் பிளான்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. தரமான நோய் நொடியற்ற நல்ல பிளான்ட்டை டிசிகல்ச்சர் பிளான்ட்டை வாங்கி அதை வந்து
பிளான்டேஷன் டேட்லேருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும் அந்த பெட்டிகேஷன் இரிகேஷனுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி சார்ட்டு போட்டு அந்த ஒர்க் டு பிளான் டு ஒர்க்குங்கிற மாதிரி எல்லாம் டாப் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஸ்பிளிட்டட் டோஸ் அந்த விகிதாச்சார முறைப்படி பெட்டிகேஷன் இரிகேஷன் பிளான்ட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் பண்ணி கரெக்டாக கொண்டு வரும்போது அது வந்து வாழை தொழில்நுட்பத்தை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். அதாவது லேண்டு ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒரு பெரிய ட்ராக்கு. அந்த லேண்டு ப்ரிப்பரேஷன் தான் வாழைக்கு முதன்மையானது. அதில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தையும் கார்பன் கண்டென்ட்டை கூட்டுறதுலையும் இந்த கிரீன் மெனூர் போட்டு இயற்கை வளத்தை அதிகரிக்கிறதுல தான் வாழையினுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு பரிணாமிக்க முடியுங்கிறதுல எங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கிறதுனால லேண்டு ப்ரிப்பரேஷனுக்கு மொத்த செலவில் 4ல் 1 பங்கு செலவை நிலத்தை தயார்படுத்துகிற செலவு பண்ணிடுவோம். அதாவது ஆழமான உழவும் அந்த கோடை உழவும் அந்த சாயல் பாண்ட் டிசீஸுன்னு வரக்கூடிய காரணகாரியமாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுகளை பூரா முழுமையாக தயார் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணி அந்த இப்போ ரிவர்ஸ் ஃப்ளோ ஜெர்மன் டெக்னாலஜி ரிவர்ஸ் ஃப்ளோ கலப்பைன்னு ஒன்று வந்திருக்கு. அது 1.5 அடி 1.25 அடி ஆழத்தில் போகும். 60 ஹெச்பிக்கு மேலே அதை யூஸ் பண்ணுவோம். அதை தொடுத்து வாழை போட்ட இடத்துல அந்த சாயல் ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த ரிவர்ஸ் ஃப்ளோ கலப்பை போட்டு அந்த உயர் தொழில்நுட்பம் இருந்தால் தான் அந்த இதுக்கு துணையாக இருக்குங்கிறதுனால அவ்வளவு நவீனப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய தொழில்நுட்பத்தை நவீனப்படுத்தியிருக்கோம். ரெண்டாவது இது வாழை தேர்ந்தெடுக்கிற எங்கே ஒரு தோட்டத்துலேருந்து கண்ணெடு தான் அந்த தோட்டத்தில் இருக்க சீக்கு சேதாரம்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருங்கிறதுனால அந்த ஹெல்த்தியர் பிளான் மெட்டீரியல் டிசீஸு இல்லாதது அந்த இதுக்கெல்லாம் ஒரே மாதிரியான ஹார்வெஸ்டிங் வர்றாப்புல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபீல்டு வந்து ஒரு இப்போ 5 ஏக்கர் இருக்க ஃபீல்டு. இதில் கார்னர் டு கார்னர் வந்து எல்லாமே ஒரே சீராக இருக்கும். ஒரு கிலோ இப்போ இந்த தார் வந்து 25 கிலோ வருதுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு 35 ரூபா நடப்பில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு தார் அரௌண்டு 800 ருபீஸ் வரும். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 250 300 வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வரும். அதனால் எங்கள் எக்ஸ்பென்சஸ்லேருந்து மார்ஜின் ஒரு பகுதி சேர்த்து இருக்கிறதுனால இதுகளில் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டும் காஸ்ட்லியானது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியானது. இப்படி எடுத்தாதே மார்ஜினை அட்டைன் பண்ண முடியும். நம்ம கன்வென்ஷனல் பேட்டர்னில் வந்து என்னத்தையோ நட்டோம் என்னத்தையோ போட்டோம் எதுக்குமே அளவுகோல் இல்லைன்னு எடுத்தோம்னா மார்ஜின் குறையும். அந்த மார்ஜினை அட்டைன் பண்ணணும்னா சில டெஃபினட் கன்க்ளூஷன் நம்ம தயார்படுத்திக்கிறணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்ட அமைப்பை பிளான்டிங் டேட்லேயே உள்கட்ட அமைப்பு உண்டு பண்ணிக்கிறணும். அந்த ரிக்குயர்மெண்ட்டுகளை பூரா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறணும். அந்த துப்பாக்கியில் தோட்டா லோடு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பனானா ஃபார்மிங் கம்யூனிட்டியில் இருக்கவங்கெல்லாம் இப்போ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதேமாரி எங்களை பார்த்துட்டு மாவட்டத்தின் பிற பகுதி திருச்சி அந்த பனானா பெல்ட்லேருந்தெல்லாம் இங்கே நம்ம அந்த தேசிய ஸ்கீமில் எங்களை வந்து பார்த்துட்டு அதேமாரி கல்டிவேஷன் ப்ராக்டிஸுக்கு பிற மாவட்டங்களும் நல்லா தயாராகிருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் செல்வகுமார் அவர்களை 09943725125 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.